Learn, practice, succeed with maths. அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பிஜிடிஆர்வி மேக்ஸில் யூனிட் 3ல் டோபாலஜி அப்படின்ற டாப்பிக்கில் இருக்கிற 100 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு எஸ்ஆர்டி விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனல். அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க 1 2 3 4 5. தென் விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் டோபாலஜி ஆன் எக்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கீழே இருக்கிறதுல எது எக்ஸ்ன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம டோபாலஜியா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ இந்த ஏ ஆப்ஷனில் டவ் 1 இல்லைனா T1 இது ஒன்று நம்ம என்ன கொடுத்துருவாங்களோ அது நம்ம T1 கொடுத்துருக்காங்க, அவங்க டவ் கூட கொடுக்கலாம். இப்போ இதில் ஏதாவது ஒரு 2 செட்டுக்கு, இந்த T1 இருக்கிற 2 செட்டுக்கு யூனியன் எடுக்கணும், இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ரெண்டுமே அதுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து டோபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? நம்ம இன்டர்செக்ஷன் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸி. சரிங்களா? இன்டர்செக்ஷன் எடுத்து போகலாம். இப்போ 1 2 3ங்குது, இங்கே 2 3 4 5ங்குது. இந்த 2 செட்டையும் எடுக்கிறோம். சரிங்களா? இந்த 2 செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்தோம்னா என்ன இன்டர்செக்ஷனு காமனாக இருக்குது? 2 3 இது 2 தான் காமனாக இருக்குது. சரிங்களா? சரி, காமனாக இருக்கிற இந்த 2 3 இந்த செட்டில் இருக்கணும். இருக்குங்களா? T1 செட்டில் இருக்கா? இல்லை. அப்போ T1 டோபாலஜி இல்லை. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டோபாலஜி தான் கேட்குறாங்க. T1 டோபாலஜி இல்லை. அப்போ அதை விட்டுருங்க. இப்போ T2க்கு வாங்க. சரிங்களா? T2ன்ற செட்டு கண்டிப்பாக இதில் எக்ஸு பை 2 இருக்கணும். அப்போ தான் அடுத்தது செக் பண்ணணும். சரிங்களா? எக்ஸுன்றது கொடுத்துங்கிற செட்டு எக்ஸு, பைன்றது எம்டி செட், இது 2 இருக்கணும். அதுக்கப்புறம் மற்ற செக் பண்ணணும். சரிங்களா? சரி, 1 2 இது இருக்குங்க. சரிங்களா? இது 2த்துக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தால் பை அது இருக்குது. ஓகேவாண்ணா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, விட்டுருங்க. யூனியன் எடுத்தால் 1 2 அதுவும் இங்கே இருக்குது. 1 2 இருக்குது, அதுவும் பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. அப்போ இது 2த்தையும் எடுத்துங்க. 1 2 4 5. சரிங்களா? இது 2த்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுங்க. இது 2த்துக்கும் இன்டர்செக்ஷன் எடுத்திங்கன்னா பை வருது. யூனியன் எடுத்து பாருங்கள். இப்போ யூனியன் எடுத்திங்கன்னா 1 2 4 5 இதுதான் யூனியன். சரிங்களா? இப்போ 1 2 4 5 இதில் இருக்கான்னு பாருங்கள். இது 1 2 3 4 5, இது 1 4 5. சரிங்களா? 1 2 3 4 5 இல்லை, இதுக்கு யூனியன் எடுத்தா. அப்போது இதுவும் டோபாலஜி இல்லை. சரிங்களா? சரி, அடுத்தது T3 வாங்க. இப்போ இதுக்கு இன்டர்செக்ஷன் எடுங்க. 1 2 3 1 2 4 இது 2த்துக்கு இன்டர்செக்ஷன் எடுத்துன்னா 1 2ன்னு வருது. வேறு எதுவும் இல்லை. இப்போ 1 2 இந்த செட்டில் இருக்கா? இல்லை. அப்போ T3யும் டோபாலஜி கிடையாது. சரிங்களா? என்ன ஆன்சர்? நன் ஆஃப் தி அபோவ் தான் ஆன்சர். ஓகேங்களா? எதுவுமே டோபாலஜி இல்லை. ஃபஸ்ட் ஆன்சருக்கு டி ஆன்சர். சரிங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின் போகலாம். லெட் எக்ஸ் இஸ் எனி செட் டி இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட் ஆஃப் எக்ஸ். டீன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் டோபாலஜி எக்ஸ் டவ் இஸ் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ டீன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட்னா என்னது? பவர் செட் ஆஃப் எக்ஸ் தான். சரிங்களா? என்னது? பவர் செட் ஆஃப் எக்ஸ். எல்லா செட்டும் வந்துடுச்சு. எக்ஸில் இருக்கிற எல்லா சப்செட்டும் வந்துடுச்சு. அப்படின்னா அது என்ன டோபாலஜின்னு கேட்குறாங்க. அப்படின்னா அது என்ன டோபாலஜி? டிஸ்கிரீட் டோபாலஜி. இதுதான் நம்ம டெஃபினேஷன். சரிங்களா? அப்போ டவுன்றது கலெக்ஷன் ஆஃப் ஆல் சப்செட் அப்படின்னு இருந்துச்சுன்னா, எக்ஸோட சப்செட் இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க? டிஸ்கிரீட் டோபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து தேர்ட் கொஸ்டின். லெட் எக்ஸ் அண்ட் ஒய் பி ஒய் ஆர் டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எ ஃபங்க்ஷன் எஃப் எக்ஸ் டு ஒய் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். அப்படின்னா கீழே இருக்கிறதுல எது கரெக்ட் ஆன்சர்னு கேட்குறாங்க. சரிங்களா? எக்ஸ் ஒய்யும் டோபாலஜிக்கல் ஸ்பேஸு நல்லா பார்த்துக்கணும். எஃப் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனு ஏ ஆப்ஷனு. ஃபார் எவ்ரி ஈச் சப்செட் வி ஆஃப் ஒய் தென் த செட் எஃப் இன் வி இஸ் கால்டு க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது ஒய்யில் வின்ற சப்செட் இருக்குது. சரிங்களா? சும்மா ஒரு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். இது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இது வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இந்த ஒய்யில் வின்ற சப்செட் இருக்குது, உள்ள வின்ற சப்செட் இருக்குது. சரிங்களா? தென் எஃப் இன்வெர்ஸ் ஒய் இங்கேருந்து இங்கே போடுறோம். சரிங்களா? இது வந்து எஃப் இன்வெர்ஸ், இது எஃப், ரிவர்ஸில் வந்து எஃப் இன்வெர்ஸ், இது வந்து எஃப் இன்வெர்ஸ் வி. சரிங்களா? இப்போ இந்த எஃப் இன்வெர்ஸ் வி க்ளோஸ் சப்செட் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே வி இங்கே வந்து சப்செட் ஆகிறது, ஒயில் சப்செட் ஆகிறது எப்படிங்க எஃப் இன்வெர்ஸ் விக்கு க்ளோஸ்டாக வரும்? வரது வாய்ப்பே இல்லை. சரிங்களா? இந்த மாதிரி ஒரு தேர்மே கிடையாது, விட்டுருங்க. இஃப் ஃபார் ஈச் க்ளோஸ்டு சப்செட் வி ஆஃப் ஒய் the set f inverse v is open subset of x. அதாவது வியில் க்ளோஸ்ட் ஆகுது, எஃப் இன்வெர்ஸ் வியில் என்ன ஆகுது? ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எஃப் இன்வெர்ஸ் வியில் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுவும் ராங் தான். சரிங்களா? விக்கு க்ளோஸாக இருந்தால் எப்படிங்க எஃப் இன்வெர்ஸ் வி ஓப்பன் ஆகும்? அதுவும் ராங் தான். எக்ஸில் வராது. சிக்கு வாங்க. ஃபார் ஈச் ஓப்பன் சப்செட் வி ஆஃப் ஒய். ஓகேங்களா? ஒயில் இருக்கிற ஓப்பன் சப்செட் வி, த செட் எஃப் இன்வெர்ஸ் வி இஸ் அன் ஓப்பன் சப்செட் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? கரெக்டு. அதாவது செட் இருக்குங்களா? ஒய்யில் வின்ற ஒரு ஓப்பன் சப்செட். இது என்ன சொல்லிட்டாங்க? ஓப்பன் சொல்லிட்டாங்க கிளியராக. சப்செட்னு சொல்ல ஓப்பன்னே சொல்லிட்டாங்க.
அப்படின்னா அது ரிவர்ஸில் எஃப் இன்வெர்ஸ், சரிங்களா, இங்கே தான் இருக்குது எஃப் இன்வெர்ஸ் வி. அதுவும் என்ன சொல்லிட்டாங்க, ஓப்பன் சொல்கிறாங்க. எஃப் இன்வெர்ஸ் வியும் ஓப்பன் என்ன சொல்லிட்டாங்க, இதில் எக்ஸில். அப்போ சி ஆன்சர் தான் கரெக்ட், சரிங்களா. ஒயில் ஓப்பன் ஆகுறது, அதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தோம்னா எஃப் இன்வெர்ஸ் வி வந்து எக்ஸில் என்னவாகும், ஓப்பன் சப்செட்டாக இருக்கும், சரிங்களா. சி ஆன்சர் தான் கரெக்ட் ஆன்சர், சரிங்களா. சரி, அடுத்து கணக்கலாம். நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சரிங்களா. For some, let x, tau and y, u be two topological space such that fx to y is homeomorphism, then என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எஃப் வந்து ஹோமியோமார்பிசமாக இருந்தால் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஹோமியோமார்பிசமாக இருந்தால் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பாருங்கள், எஃப் இஸ் நாட் 1:1 அண்ட் ஆன் டூ சொல்லியிருக்காங்க. இது தப்புங்க. ஹோமியோமார்பிசமாக இருந்தால் கண்டிப்பாக 1:1 வரும், ஆன் டூ வரும், சரிங்களா. எஃப் இஸ் நாட் ஆன் டூன்னு கொடுத்துருவாங்க, அதுவும் தப்புங்க, சரிங்களா. எஃப் இஸ் நாட் கண்டினியூஸ் கொடுத்துருவாங்க, அதுவும் தப்பு, சரிங்களா. ஹோமியோமார்பிசம்னா 1:1, ஆன் டூ, கண்டினியூஸ் எல்லாமே வரும், சரிங்களா. சரி, இப்போது டி ஆன்சர் பாருங்கள், எஃப் இன்வெர்ஸ் இஸ் கண்டினியூஸ் கொடுத்துருவாங்க, இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஓகேங்களா, சரிங்களா. எஃப் இன்வெர்ஸ் கண்டினியூஸ்னாவே எஃப் கண்டினியூஸாக இருக்கும். கான்செப்ட் நல்லா புரிஞ்சுங்க. எஃப் இன்வெர்ஸ் கண்டினியூஸ்னாவே எஃப் கண்டினியூஸாக இருக்கும். கண்டிப்பாக எஃப் வந்து 1:1, ஆன் டூவாக இருக்கும், சரிங்களா. எஃப் இன்வெர்ஸ் கண்டினியூஸ்னாவே இந்த 3 கண்டிஷனும் இன்க்ளூட் ஆகிடுது, சரிங்களா. இப்போ எஃப் வந்து ஹோமியோமார்பிசமாக இருந்தால் எஃப் இன்வெர்ஸ் இஸ் கண்டினியூஸ், சரிங்களா. சரி, எல்லாமே இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், தேரம் நல்லா படிச்சுக்கணும். Fifth sum, a topological space has countable bases at each of its point is called. என்னங்க கவுண்டபிள் பேசிஸாக இருந்தால் டக்குன்னு டிக்கெட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் கவுண்டபிலிட்டி ஆக்சியம், ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும் டெஃபினேஷன், சரிங்களா. டாப்பாலஜிக்கல் ஸ்பேஸஸ் கவுண்டபிள் பேசிஸாக இருந்தால் எல்லா பாயிண்ட்லையும், சரிங்களா, எல்லா பாயிண்ட்லையும் கவுண்டபிள் பேசிஸாக இருந்தால் அது வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபர்ஸ்ட் கவுண்டபிலிட்டி ஆக்சியம் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா. சரி, சிக்ஸ்த்து பாருங்கள், ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் நார்மல் ஸ்பேசிஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு நார்மல் ஸ்பேஸ் இருக்குது, இது வந்து என்னது நார்மல் ஸ்பேஸ், அதுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்பேஸ் வந்து என்னன்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், நீ நார்மல் இதில் கண்டிப்பாக நார்மல் வராது, சரிங்களா. நார்மல் ஸ்பேஸினுடைய சப்ஸ்பேஸ் வந்து நார்மலாக இருக்கவே இருக்காது. நீ நாட் நார்மல், நார்மலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, சரியா. நீ நாட் நார்மல், ஏதான் ஆன்சர், சரிங்களா. சிஓ டிஓ நீ நாட் ஒரு சுரப்பும் வராது, சரிங்களா. நான் வச்சுங்க, நான் சப்ஸ்பேஸ் ஆஃப் நார்மல் பேசிஸ், நார்மல்னால் எதுவும் குடிச்சிடாதீங்க, அதெல்லாம் வராது ஆன்சர், சரிங்களா. சப்ஸ்பேஸ் ஆஃப் நார்மல் பேஸ் வந்து என்னது, நீட் நாட் நார்மல் தான், நான் வச்சுங்க. 7th கொஸ்டின், ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் ரெகுலர் ஸ்பேசிஸ் என்னன்னு கேட்குறாங்க. ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் பாருங்க ரெகுலர், அதுக்குள்ளே இருக்கிற சப்ஸ்பேஸ் கண்டிப்பாக ரெகுலர் ஆகும், சரிங்களா. சரிங்களா. இதே மாதிரி படம் வச்சு ஞாபகம் வச்சுங்க. என் போட்டால் உள்ள பெருக்கல் குறி நார்மல் இல்லை, நான் ரெகுலர்னு போட்டால் உள்ள சப்ஸ்பேஸ் அது ரெகுலர் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. இந்த கொஸ்டின் எங்கள் எக்ஸாமில் நம்ம டெஸ்ட் எழுதும் இந்த கொஸ்டின் எங்கே பார்த்தோம், அந்த டிஆர்பியில் யூடியூப்பில் பார்த்தோம். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள், அது இல்லை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க, சப்ஸ்பேஸ் ஆஃப் ரெகுலர் ஸ்பேஸ் இஸ் ரெகுலர், ஓகேங்களா. சப்ஸ்பேஸ் ஆஃப் நார்மல் ஸ்பேஸ் வந்து நீட் நாட் நார்மல், சப்ஸ்பேஸ் ஆஃப் ரெகுலர் ஸ்பேஸ் இஸ் ரெகுலர், சரிங்களா. சரி, 8th கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க. நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க, இது வந்து தவறு அப்படின்னு கேட்குறாங்க. பொறுமையாக, எது உண்மை இல்லைன்னு கேட்குறாங்க, பொறுமையாக பார்க்கணும், சரிங்களா. ஏ ரெகுலர் T1 ஸ்பேஸ் இஸ் கால்டு T3 ஸ்பேஸ், கரெக்டுங்க. T1 வந்து ரெகுலராக இருந்தால் அதை வந்து என்ன சொல்கிறோம், T3 ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம், தாராளமாக சொல்லலாம், இது வந்து ட்ரூ, ஓகேங்களா. சரி, ஏ நார்மல் T1 ஸ்பேஸ் இஸ் கால்டு T3.5 ஸ்பேஸ்ன்னு இது தப்புங்க, நாட் ட்ரூ, சரிங்களா. இங்கே வந்து ஆக்சுவலாக T4 வரும், T4 தான் கரெக்டு. நார்மல் T1 ஸ்பேஸ் வந்து T4 ஸ்பேஸ் வரும், சரிங்களா. அப்போ பி ஆன்சர் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூன்னு கேட்குறாங்க, பி தான் நாட் ட்ரூ, அப்போ பி ஆன்சர் தான், சரிங்களா. சி சும்மா பார்த்துங்க, எவ்ரி டிஸ்கிரீட் ஸ்பேஸ் இஸ் ரெகுலர், கரெக்டு, சரிங்களா. டிஸ்கிரீட் ஸ்பேஸ் வந்து ரெகுலர் தான். 2 sets A and B are separated if செப்பரேட்டட்னா இந்த டெஃபினேஷன் உண்டு, சரிங்களா. இதுவும் ட்ரூ. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் இது, ஏ சி டி எல்லாமே ட்ரூ தான், ஓகேங்களா. பி மட்டும் தான் ராங். இது பாருங்கள், ஒவ்வொரு கொஸ்டினையும் 4 கொஸ்டின் இருக்குது. இந்த ஆப்ஷனெல்லாம் ஒரு கொஸ்டினாக வச்சு நீங்கள் படிக்கணும், அப்போ தான் நிறைய மார்க் வரும். இதில் வந்து 100 கொஸ்டின் இல்லைங்க, சரிங்களா. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து கிட்டத்தட்ட 300 கொஸ்டின் இருக்குது, புரியுதுங்களா. ஒவ்வொரு கொஸ்டினும் 3 ஆப்ஷன் இருக்குது. அதெல்லாம் வச்சு ஒரு ஆப்ஷனாக அதை ஒரு ஆன்சராக வச்சு அதுக்கு என்ன கொஸ்டின் கிரியேட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேயே 300 கொஸ்டின் இருந்தது டாப்பாலஜிலே, சரிங்களா. டாப்பாலஜி பொறுத்த வரைக்கும் கணக்கே கிடையாது, எல்லாமே என்னது தீரம் தான், சரிங்களா. ஞாபகம் வச்சுங்க. இது 9வது, எவ்ரி காம்பாக்ட் செட் ஆஃப் உட்ராஸ் ஸ்பேசிஸ் என்னன்னு கேட்குறாங்க.
எவ்ரி காம்பேக்ட் சப்செட் ஆஃப் சப்ஸ்பேஸ் வந்து க்ளோஸ்டு செட். ஓகேங்களா, சரிங்களா. எவ்ரி காம்பேக்ட் சப்செட் ஆஃப் பூட்ஸ்ட்ராப் ஸ்பேஸ்னுடைய காம்பேக்ட் சப்ஸ்பேஸ் வந்து என்னது, க்ளோஸ்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, காம்பேக்ட் சப்செட் பூட்ஸ்ட்ராப் அது ரெண்டும் வச்சுன்னா அது வந்து என்னது, க்ளோஸ்டு. இது வந்து இம்பார்ட்டன்ட் தியரங்க, சரிங்களா. ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் தியரம். ஓப்பன் செட்டெல்லாம் வராது, நல் செட்டும் வராது. சரி, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஃபேமஸான தியரம், டோபாலஜி பசங்க தெரியும். எவ்ரி காம்பேக்ட் சப்செட் ஆஃப் பூட்ஸ்ட்ராப் ஸ்பேஸ் என்னது, க்ளோஸ்டு செட்டு. அதாவது நீங்கள் ரெகுலரில் படிச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு இது ஞாபகம் வரும். இப்போ நான் சொல்கிற தியரம் கரஸ்பாண்டில் படிச்சிருந்தீங்கன்னா ஞாபகம் வர்றது கொஞ்சம் டவுட்டு தான், சரிங்களா. ரெகுலரில் படிக்கிறவங்க டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க, அதை படிச்சுட்டே இருந்திருப்பாங்க, ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பாங்க, மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருப்பாங்க, யூனிவர்சிட்டி எக்ஸாம். நீங்கள் டைரெக்டாக ஒரு முறை படிச்சுட்டு யூனிவர்சிட்டி எக்ஸாம் மட்டும் டைரெக்டாக போய் அட்டன் பண்ணியிருப்பீங்க, அதனால கொஞ்சம் டவுட்டு தான். நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின், எவ்ரி காம்பேக்ட் ரூட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் என்னன்னு கேட்குறாங்க, பூட்ஸ்ட்ராப். சரிங்களா, எவ்ரி காம்பேக்ட் ரூட்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் என்னது, பூட்ஸ்ட்ராப் ஸ்பேஸ் தான். டிஸ்டன்ஸ் வராது, நார்மல் வராது, நன் ஆஃப் திஸ். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. இந்த 9th கொஸ்டின் பாருங்கள், எவ்ரி காம்பேக்ட் சப்செட் ஆஃப் பூட்ஸ்ட்ராப் ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு. எவ்ரி காம்பேக்ட் சப்செட் ஆஃப் பூட்ஸ்ட்ராப் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ்டு வரும். எவ்ரி காம்பேக்ட் பூட்ஸ்ட்ராப் ஸ்பேஸ் என்னது, பூட்ஸ்ட்ராப். இங்கே பாருங்கள், சப்செட் ஞாபகம் வச்சுக்கோங்க, சப்செட் உள்ள இன்க்ளூட் ஆகுது, அது வந்து க்ளோஸ்டு செட். சரிங்களா, எவ்ரி காம்பேக்ட் பூட்ஸ்ட்ராப் ஸ்பேஸ் என்னது, பூட்ஸ்ட்ராப். இதெல்லாம் ஃபேமஸான தியரம், சரிங்களா. 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். மீதி ரிமைனிங் 90 கொஸ்டின்ஸ் மெம்பர்ஷிப் வீடியோவில் போடுறேன், அதை அப்படியே ஜாயின் பண்ணி கண்டினியூ பண்ணிடுங்க. யூஜிபிடிஆர்பி சில்வர் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அதை பார்த்துங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching. Don't forget to subscribe, like, and share. Learn maths with SRT Vijay Maths.